வாங்க ஒரு டெக்னாலஜி த்ரில்லர் கதைக்குள்ள போகலாம். ஆனா ஒரு நிமிஷம், இது கதை இல்ல, நிஜம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு நாள் உலுக்கி எடுத்த ஒரு உண்மை கதை. சரி, ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன். நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க, ஆனா சுத்தி ஒரே அமைதி. எந்த நோட்டிபிகேஷன் சத்தமும் கேட்கல. உங்கள சுத்தி ஒரு விதமான டிஜிட்டல் தனிமை சூழ்ந்திருக்கு. என்னடா இதுன்னு யோசிச்சு முதல்ல நம்ம பண்ற வேலை என்ன? ரவுட்டரை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவோம் இல்லையா? ஆனா போன்ல ஒரு பார் கூட சிக்னல் இல்ல. எந்த ஆப்பை திறந்தாலும் சரி, வெறும் வெள்ளை ஸ்கிரீன் தான் தெரியுது. சோஷியல் மீடியா எல்லாம் காலி. பேங்கிங் ஆப் எதுவுமே லோட் ஆகல. உலகமே நின்னு போன மாதிரி ஒரு ஃபீல். அப்போதான் நமக்கு உரைக்கும், அடடே, இந்த கண்ணுக்கு தெரியாத இன்டர்நெட் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியிலையும் எவ்ளோ ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்குன்னு. இது ஏதோ நம்ம கற்பனை பண்ற ஒரு கதை கிடையாது. இது நிஜமாவே நடக்க இருந்துச்சு. நம்ம எல்லாரும் நம்புற இந்த இன்டர்நெட் ஒரே நாள்ல எப்படி உடையற நிலைமைக்கு போச்சுங்கிற கதை தான் இது. சரி, இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம இன்டர்நெட்டோட ஒரு முக்கியமான, ஆனா நம்ம யாருமே பெருசா கண்டுக்காத ஒரு விஷயத்த பத்தி முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆமாங்க, இன்டர்நெட்டுக்குன்னு ஒரு ஃபோன் புக் இருக்கு. ஒவ்வொரு வெப்சைட்டும் ஒரு வீடு மாதிரி. அந்த வீட்டுக்கு ஒரு முகவரி இருக்கும் இல்லையா? அந்த எல்லா முகவரியும் வச்சிருக்கிற ஒரு பெரிய ஃபோன் புக். அதுதான் இந்த மொத்த கதைக்கும் ஹீரோ, வில்லன் எல்லாமே. அதுக்கு பேரு தான் டிஎன்எஸ், அதாவது டொமெயின் நேம் சிஸ்டம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க google.comனு டைப் பண்ணா அது கம்ப்யூட்டருக்கு புரியாது. இந்த டிஎன்எஸ் தான் அந்த பேரை கம்ப்யூட்டருக்கு புரியற மாதிரி நம்பரா, அதாவது ஒரு ஐபி அட்ரஸா மாத்தி கொடுக்குது. இந்த ஃபோன் புக் இல்லைன்னா இன்டர்நெட்ல நம்மால எந்த வெப்சைட்டுக்கும் போகவே முடியாது. இப்போதான் நம்ம கதைக்குள்ள ஒரு முக்கியமான கேரக்டர் வராங்க. டைன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இவங்க தான் இன்டர்நெட்டோட அந்த ஃபோன் புக்ல ஒரு பெரிய பகுதியை நிர்வகிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது ட்விட்டர், நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி பெரிய பெரிய வெப்சைட்கெல்லாம் இவங்க தான் வழிகாட்டி. ஆனா அவங்க ஒரு பெரிய டார்கெட்டா மாற போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது தான் அந்த டைன் கம்பெனியோட சர்வர்ஸ் மேல ஒரு பயங்கரமான தாக்குதல் நடக்குது. ஆனா தாக்குனது யாருன்னு கேட்டா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. அது மனுஷங்களே இல்ல. அக்டோபர் 21, 2016 இன்டர்நெட் செலுத்துறதுல இது ஒரு கருப்பு நாள். ஒரு மிகப்பெரிய, ரொம்பவும் பிளான் பண்ணி நடத்தப்பட்ட சைபர் அட்டாக் தொடங்குச்சு. இந்த அட்டாக்குக்கு யூஸ் பண்ணின ஆயுதம் ஏதோ சாதாரண கம்ப்யூட்டர் வைரஸ் இல்ல. அதுக்கு பேரு மிராய். ஜப்பான் மொழியில இதுக்கு வருங்காலம்னு அர்த்தம். ஆனா அது கொண்டு வந்தது ஒரு இருண்ட எதிர்காலத்தை. ஆனா இங்கதான் பெரிய ட்விஸ்ட். இந்த மிராய் மால்வேர் நம்ம கம்ப்யூட்டரையோ போனையோ தாக்கல. அது டார்கெட் பண்ணினது நம்ம வீட்ல இருக்கிற சாதாரண பொருள்களை. நம்ம வீட்டு செக்யூரிட்டி கேமரா, ஸ்மார்ட் டிவி, ரவுட்டர், ஏன் குழந்தைகளை பார்க்குற பேபி மானிட்டர் வரைக்கும் எல்லாத்தையும். யாருக்குமே தெரியாமல லட்சக்கணக்கான இந்த சாதனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ரகசிய சைபர் படையா மாறிடுச்சு. சரி, இப்படி கடத்தப்பட்ட லட்சக்கணக்கான சாதனங்கள் அதுங்க என்ன செஞ்சது? அதுதான் கதையோட கிளைமேக்ஸ். இந்த தாக்குதலுக்கு பேரு டிடிஓஎஸ் அட்டாக். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, அந்த ரகசிய படையிலிருந்த எல்லா டிவைஸும் ஒரே நேரத்துல, ஒரே செகண்ட்ல டைன் கம்பெனியோட சர்வர்களுக்கு எனக்கு உள்ள வர வழி விடுன்னு கேட்க ஆரம்பிச்சுது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கதவு வழியா லட்சக்கணக்கான பேர் ஒரே நேரத்துல உள்ள போக முயற்சி பண்ணா என்ன ஆகும்? அதுதான் அங்கேயும் நடந்துச்சு. சர்வர்ஸ் மொத்தமா ஸ்தம்பிச்சு நின்னுடுச்சு. விளைவு ஒரு டிஜிட்டல் பேரழிவு. ட்விட்டர், நெட்ஃப்ளிக்ஸ், ரெடிட் மாதிரி நாம தினமும் யூஸ் பண்ற பல பெரிய பெரிய வெப்சைட்ஸ் எல்லாமே ஆஃப்லைன். அமெரிக்கா, ஐரோப்பான்னு இன்டர்நெட்டோட ஒரு பெரிய பகுதியே உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. பல மணி நேரத்துக்கு இன்டர்நெட்டோட ஒரு பெரிய பாகமே முடங்கி போச்சு. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்ல இருக்கிற ஒரு சாதாரண டிவைஸ் உலகத்தையே முடக்கிற ஒரு ஆயுதமா மாறும்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டோம் இல்லையா? சரி, இந்த தாக்குதல் எப்படியோ முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா அது நமக்கு ஒரு முக்கியமான, ரொம்ப அதிர்ச்சியான ஒரு உண்மையையும் ஒரு பெரிய எச்சரிக்கையும் கொடுத்துட்டு போயிருக்கு. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முதல் பாடம் என்னன்னா, இன்டர்நெட் பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா, யாராலையும் அசைக்க முடியாத மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில டைன் மாதிரி ஒரு சில முக்கியமான கம்பெனிகளை நம்பிதான் அது இயங்கிட்டு இருக்கு. அந்த மையங்கள்ல ஒண்ணு விழுந்தா கூட மொத்த சிஸ்டமும் ஆட்டம் கண்டுடும். ரெண்டாவது, இன்னும் முக்கியமான பாடம், நம்ம வீடுகளை நிரப்பி வச்சிருக்கிற இந்த ஸ்மார்ட் டிவைசஸ், அதாவது இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகி இருக்கிற கேமரா, டிவி எதுவா இருந்தாலும் சரி, இதுல பலதுக்கு போதுமான பாதுகாப்பே கிடையாது. இதனால இது எல்லாமே ஒரு டைம் பாம் மாதிரி. தப்பான ஆளுங்க கையில கிடைச்சா ஒரு பெரிய ஆயுதமா மாற காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த முழு சம்பவத்திலிருந்தும் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுதான்.
நாம தினமும் நம்பி இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகம் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப பலவீனமானது. நம்ம டிஜிட்டல் உலகம் எவ்ளோ ஒரு மெல்லிய நூல் மேல தொங்கிட்டு இருக்குன்னு காட்டின இந்த கதை உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருந்தா கண்டிப்பா இந்த விளக்கத்துக்கு ஒரு லைக் போடுங்க. ஒருவேளை அக்டோபர் 2016ல நடந்த இந்த இன்டர்நெட் முடக்கத்தை நீங்க நேரடியா ஃபீல் பண்ணீங்களா? உங்களுக்கும் நெட் வேலை செய்யலையா? அப்படி இருந்தா உங்க அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாம உலகத்தை இயக்கிட்டு இருக்கிற பல ரகசியங்களையும் த்ரில்லான கதைகளையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அசத்தலான கதையோட உங்களை சந்திக்கிறேன்.